வணக்கம். ட்ரிபிள் மேக்ஸ் டியூஷன் சார்பாக அனைத்து மாணவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் என்னன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். சோ ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனா வடிவம் மாத்துறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வேற ஒரு வேரியபிளுக்கு மாத்த போறோம். ஒய் அந்த மாதிரி இல்ல இசட் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எஸ் என்ற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பண்ண போறேன். சோ சேஞ்ச் பண்ண போறேன். சோ அதை பத்தி தான் எதை வச்சு மாத்த போறோம் அப்படின்னா தட் இஸ் இன்டெகிரல் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த டேர்ம் இந்த இன்டெகிரல் டேர்ம் வச்சு தான் என்ன பண்ண போறேன், நான் கன்வெர்ட் பண்ண போறேன். சோ டெஃபினிஷன் பார்க்கலாம். A Laplace transform of the function f of t is defined as the definite integral. அதாவது இந்த f of t இந்த definite integral நம்ம டிஃபைன் பண்றோம். that is integral 0 to infinity e power of minus st f of t dt. okay, இதுல t is a positive value, s is a complex. இது எப்படி டினோட் பண்ண போறோம் அப்படினா L of f of t. so Laplace உடைய ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா L of f of t is equal to integral 0 to infinity e power of minus st f of t dt. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் இந்த f of t க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு that is இந்த f of t. சோ நம்ம இங்க அப்ளை பண்ண போற ஃபங்க்ஷன் வந்து t ரிலேட்டட்ல இருக்கும். சோ t ரிலேட்டட்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும் அப்படினா s அப்படிங்கற ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சோ இந்த இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து e power of infinity உடைய வேல்யூ என்ன அப்படினு தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. e power of infinity e power of 0 is equal to 1, anything equals 0 1 அந்த லாஜிக். e power of minus infinity is equal to 0. சரிங்களா? சோ இதுல நம்ம இந்த ரெண்டும் வந்து இந்த டாபிக்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா இதுல சம் ஃபங்க்ஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி அதோட அவுட்புட் என்ன வருது அப்படின்றத நம்ம டெரிவ் பண்ணி பார்க்கலாம். find L of e power of at. சோ இப்போ e power of at டெரிவ் பண்ணி என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க f of t க்கு பதிலா பாத்தீங்கன்னா e power of at இருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். இந்த லாப்லேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. சோ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறேன். பாருங்க சொல்யூஷன்ல L of e power of at இதான் given questions. சோ இது என்ன பண்ணனா f of t. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருக்குறதா f of t. சோ f of t is equal to e power of at. f of t என்ன எழுதியாச்சு. ஃபார்முலா பாருங்க. L of f of t உடைய ஃபார்முலா என்னது? integral 0 to infinity e power of minus st f of t dt. integral 0 to infinity e power of minus st இது அப்படியே இருக்கு. f of t க்கு பதிலா நம்ம given question e power of at dt. சரிங்களா? சோ இது ரெண்டும் வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. சோ பவர் எடுத்து ஆட் பண்ண போறேன். 0 to infinity e power of minus st plus at dt. சரிங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டுல இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்குமா. சோ sன்றத நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுத போறோம். சோ அப்ப அத நான் பாசிட்டிவ்ல காட்ட போறேன். சோ என்ன பண்றேன்னா இங்க இருந்து மைனஸை காமன் வெளிய எடுக்கிறேன். is equal to integral 0 to infinity e power of minus காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க அதே மாதிரி இந்த பக்கம் t வெளிய எடுத்துறேன். இது ரெண்டுத்துலயே t இருக்கு. அத ஃபங்க்ஷன்ஸ் அத வெளிய எடுத்துறேன். இப்போ என்ன பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவா இருந்துச்சு. மைனஸ் வெளிய எடுத்த உடனே என்ன ஆகுது, பாசிட்டிவா மாறிடும். பாருங்க இந்த இடத்துல வந்து பிளஸ் a இருக்கு. சரிங்களா? சோ நான் மைனஸ் எடுத்ததுனால ஒரு மைனஸ் a வரும். எப்படின்னா இப்போ பிளஸ் அப்படின்றது அதுல பிளஸ்ன்றது என்னது, மைனஸ் இன்டு மைனஸ் அர்த்தம். பிளஸ்ன்றது என்னது, மைனஸ் இன்டு மைனஸ். சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து மைனஸ் இன்டு மைனஸ் இருக்கும். சரிங்களா? சோ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து இப்ப ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா வந்து இங்க இருந்து ஒரு மைனஸ் காமன் வெளியே எடுத்து எடுத்து மைனஸ் இருக்கும்போது சோ இங்க ஒரு மைனஸ் வெளியே போயிடும், இங்க ஒரு மைனஸ் வெளியே போயிடும். அப்ப மிச்ச பேலன்ஸ் என்ன ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் தான் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உள்ள இன்டு பண்ணி பாருங்க. மைனஸ் எஸ் மைனஸ் ஒன் மைனஸ் பிளஸ் ஏ வந்துச்சு பாருங்க. செக் பண்ணுங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு புரியுறதுக்காக காமிச்சாரு டிடி. இது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான். இன்டெகிரல் ஆஃப் e power of at இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா e power of ax dx பண்ணீங்க அப்படின்னா e power of ax by a வரும். இப்போ இன்டெகிரல் ஆஃப் e power of ax dx பண்ணீங்கன்னா e power of ax plus c. இது வித்தவுட் லிமிட்னால plus c போடணும். லிமிட் இல்ல அதனால என்ன பண்ணணும், plus c போடணும். இது நம்ம
இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா e power of minus s minus a t divided by minus s minus a. லிமிட் வந்து 0 to infinity. பாருங்க என்ன a இருக்கோ அது அப்படியே கீழே போடுறோம். சிம்பிள் லிமிட் சேர்த்து x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, x க்கு என்ன இருக்கோ அது அப்படியே கீழே இருக்கு. இங்க x இங்க பார்த்தா ஃபங்க்ஷன் வந்து t. சோ t க்கு முன்னாடி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா minus s minus a இருக்கு. சோ அது அப்படியே நான் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுப்பீங்க. e power of minus s minus a அப்பர் லிமிட் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி divided by minus s minus a. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்கும்போது என்ன வரும் பாருங்க, e power of minus s minus a 0 divided by minus s minus a. சரி, இங்க பாத்தீங்கன்னா s இப்போ இன்ஃபினிட்டின்றது ஒரு பெரிய நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அதோட ஒரு நம்பரை இன்டூ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னவாகும், லார்ஜஸ்ட் ஆகும். சோ இன்ஃபினிட்ல இருந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் இல்ல சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கலி என்னதான் வரும், அது நம்பரை சிம்பிளிஃபை பண்ணும்போது அது இன்ஃபினிட்டியாவே தான் இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா அது e power of minus infinity divided by minus s minus a. இங்க ஒரு மைனஸ் மைனஸ் என்னடும் பிளஸ் ஆயிடும், e power of 0. இங்க பாத்தீங்கன்னா வந்து 0 வால இன்டு பண்ணும்போது s minus a into 0, so 0 ஆயிடும். 0 வந்து நம்ம சிம்பிள்லாம் கிடையாது, சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, சோ நியூட்ரல் அது. சோ என்ன பண்ணுங்க, அது நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் தான் எடுப்போம். 0 பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து இதுவும் கிடையாது, சோ நம்ம அப்படியே பிளஸ்ன்ற மாதிரி தான் எழுதுவோம். ஃப்ரண்ட்ல சிம்பிள் எதுவும் கிடையாது. டிவைடட் பை s minus a e power of minus infinity. ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, சோ e power of minus infinity ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா அப்பதான் சொன்னேன் 0 by minus s minus a. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே நமக்கு என்ன ஆயிடும், போய்டும். பிளஸ் 1 e power of 0 வேல்யூ என்னது 1 by s minus a. அப்போ L of e power of at ஓட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1 by s minus a. முக்கியமான ஃபார்முலா L of e power of plus at இருந்துச்சுன்னா 1 by s minus a வரும். Find L of e power of minus at. plus at பார்த்த மாதிரியே இப்போ minus at வச்சு பார்க்கலாம். சரிங்களா? So given பாருங்க, L of e power of minus at is equal to L of f of t. given question பாத்தீங்கன்னா அதுல f of t ஓட ஈக்குவேட் பண்றேன். சோ நம்மளுடைய f of t பாத்தீங்க அப்படின்னா e power of minus at. So Laplace transforms ஓட ஃபார்முலா என்னது, L of f of t is equal to integral 0 to infinity e power of minus st f of t dt. இதுல 0 to infinity e power of minus st இல்ல f of t பாத்தீங்க அப்படின்னா e power of minus at dt. f of t க்கு வந்து क्वेश्चन ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சோ பாருங்க பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, இன்டூல இருக்கு. சோ பேஸ் ஒரே மாதிரினா பவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 0 to infinity e power of minus st minus at dt. சோ என்ன பண்றேன், அதே மாதிரி இங்க மைனஸ் காமனா இருக்கு, ரெண்டுத்துல என்ன இருக்கு, மைனஸ் காமனா இருக்கு, வெளிய எடுக்கிறேன். அந்த பக்கம் t ஐ வெளிய எடுத்துறேன். பாத்தீங்க அப்போ integral 0 to infinity e power of minus s plus a t dt. t ஐ வெளிய எடுத்தாச்சு, மைனஸ் வெளிய எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஸ் இதான் இன்டகிரேஷன் ஆஃப் e power of ax dx ஐ இன்டகிரேட் பண்ணா e power of ax by a. சோ அந்த லாஜிக் படி e power of minus s plus a t divided by minus of s plus a 0 to infinity. இப்போ நான் அப்பர் லிமிட் கொடுக்க போறேன். e power of minus s plus a infinity divided by of minus s minus a s plus a, my upper limit minus lower limit e power of minus s plus a into 0 divided by minus of s plus a. இப்போ சொன்ன மாதிரி தான் 0 இன்ஃபினிட்டி இன்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இன்ஃபினிட்டி e power of minus infinity 0. சோ டோட்டல் இந்த டேர்ம் என்ன நமக்கு 0 ஆயிடும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ இங்க கொடுக்கும்போது e power of 0, that is e power of 0 ன்னு கிடைக்கும். e power of 0 வேல்யூ 1 divided by s plus a.
அப்புறம் உங்களுக்கு என்ன வருதுன்னா L of e power of minus 18 சொல்லும்போது 1 by s plus a e power of plus 80 நல்லா புரிஞ்சுக்கோங்க. L of e power of plus 80 இருந்துச்சுன்னா ஃபார்முலால 1 by s minus a மாறி வரும். That is L of e power of minus 18 இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலால plus 18 வரும். பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ். சோ இது இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்மா லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin 80 cos 80. சோ sin 80 cos 80 இருந்தா எப்படி வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். சோ இதுக்கு நமக்கு வந்து இந்த ஆய்லர் ஃபார்முலா தெரிஞ்சாகணும். சரிங்களா? e power of i theta ஓட வேல்யூ வந்து cos theta plus i sin theta ன்னு சொல்லுவாங்க. சோ இது யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். சொல்யூஷன்ல வந்து e power of i theta is equal to cos theta plus I sin theta. சரிங்களா? we know that நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்றேன்னா இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலா என்ன பண்ண போறேன், இங்க 80 இருக்குல்ல, சோ அத இங்க ரீப்ளேஸ் பண்ண போறேன். e power of I 80 is equal to, so தீட்டாக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணறேன். தீட்டா எங்கலாம் இருக்கோ அங்க என்ன பண்ண போறேன் நான், cos 80 plus I sin 80 போட்டுச்சு. சரிங்களா? சோ என்ன இதுக்கு லாப்லேஸ் இருக்க போறேன். இதுக்கு ரெண்டு சைடு என்ன பண்றேன், லாப்லேஸ் இருக்க போறேன். பாருங்க நான் பிளேஸ் மாத்தி எழுதிக்கிறேன். L of cos 80 plus I sin 80 is equal to L of e power of I 80. சரிங்களா? நாம இப்பதான் பார்த்தோம் e power of, that is L of e power of 80 இருந்தா 1 by s minus a இருக்கும். சோ இங்க t ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது அப்படியே போடணும். இங்க பிளஸ்னா இங்க மைனஸ் போடணும். இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் வரும். சோ நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. சோ என்ன பண்ண போறோம், அதனால இந்த இடத்துல இதுக்கு லாப்லேஸ் எடுத்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். லாப்லேஸ் எடுத்தா 1 by s மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, சோ அதனால மைனஸ் i t ஓட கோஎஃபிஷியன்ட் i a. இங்க t ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a மட்டும் இருக்கு, இங்க t ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து i a இருக்கு. சரிங்களா? சோ இவ்வளவுதான். இப்போ என்னன்னா இதுல கீழ வந்து எப்பவுமே i என்ற டர்ம்ஸ் இருக்க கூடாது, டினாமினேட்டர்ல i இருக்கு. சோ என்ன பண்ண போறோம், இதல கான்ஜுகேட்டால மேலே கீழ இன்டு பண்ண போறோம். கான்ஜுகேட் பாத்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட்னா ஒண்ணும் இல்லமா, இங்க என்ன டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுல சிம்பிள் மாத்தி மேலே கீழ இன்டு பண்ணும். 1 divided by s minus ia into சிம்பிள் மாத்துறது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டு டேர்ம் இருக்கு, எங்க மாத்தணும் அப்படின்றது. ஓகே நான் சொல்றேன். ரூட் எங்க இருக்கோ, ஸ்கொயர் ரூட் எங்க இருக்கோ அந்த பிளேஸ்ல, இல்லனா ஐலா எங்க இருக்கு, சரிங்களா? சோ அந்த பிளேஸ்ல நம்ம என்ன பார்த்த போறோம், சிம்பிள், தட் இஸ் சிம்பிள் மாத்தி உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஆன்சர். பாத்தீங்கன்னா s plus ia s plus ia. சோ நான் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டேன். சோ என்ன பண்ணலாம், நானு இன்டு பண்ண போறேன். சோ 1 ஆல் இன்டு பண்ணா s plus ia divided by, கீழ பாருங்க டினாமினேட்டர் a minus b into a plus b, a minus b into a plus b, a square minus b square. அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து s square minus ia the whole square. சரிங்களா? சோ இந்த பக்கம் இதுக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்கு, சோ ஒரு மெத்தட் இருக்கு, நான் சொல்லி தரேன். சரிங்களா? is equal to s plus ia divided by, இப்போ அதனா ஸ்கொயர் உள்ள கொண்டு வர i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1, that is -1 வரும். சோ இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், பிளஸ் ஆயிடுமா, s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். சோ இந்த பக்கம் சொல்ல அது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லாப்லேஸ் உள்ள கொண்டு வர போறேன். இந்த லாப்லேஸ் உள்ள கொண்டு வரும்போது பாருங்க அதுல ஒரு பிளஸ் சிம்பல் இருக்கு. சோ அந்த லாப்லேஸ் என்ன வரும், இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். எப்படி எழுதுறேன் பாருங்க, L of cos 80 க்கும் பிளஸ் L of I sin 80 வரும். இது என்ன பண்றேன், I வெளியே எடுத்துறேன். சோ L of cos 80 plus I into L of sin 80. சோ இத வந்து நான் இங்க அப்ளை பண்ண போறேன். சோ L of cos 80 plus I into L of sin 80. சரிங்களா?
சோ என்ன பண்ணலாம் இங்க கம்பேர் பண்றேன் ரியல் பார்ட்டி இமேஜினரி கம்பேர் பண்றேன் சோ கம்பேர் பண்ணீங்க அப்படினா இங்க ரியல் பார்ட் பாருங்க LHSல L of cos AT S by S square plus A square L of sin AT A by S square plus A square sin எடுக்கும்போது நான் I part that is I வந்து விட்டுட்டு தான் எழுதி இருக்கேன் அதே மாதிரி தான் RHS LHS ல விட்டு எழுத மாதிரி RHS லயும் விட்டுட்டு தான் எழுதி இருக்கேன் சரிங்களா சோ L of cos AT ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினா S by S square plus A square L of sin AT ஓட வேல்யூ A by S square plus A square நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படினா லாப்லேஸ் உடைய டெஃபினிஷன்ஸ் அப்புறமா L of e power of AT e power of L of e power of minus AT cos AT sin AT சோ இதெல்லாம் நம்ம இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படினா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் t ரிலேட்டட் t power n வந்தா என்ன பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் அது பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் பார்க்கலாம் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் கேளுங்க உங்க டவுட் கண்டிப்பா கிளியர் பண்றோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி